ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம எந்த காலிஃப்ளவர் நம்ம இன்றைக்கி மிளகு வறுவல் செய்ய போகிறோமோ அந்த காலிஃப்ளவரை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் இதில் உள்ள புழு எல்லாமே செத்து போயிடும், கிருமி எல்லாமே செத்து போயிருங்க. காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்களும் சின்ன சின்ன புழுக்களும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை மாதிரி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அதில் உள்ள புழுலாம் செத்து மிதந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிளகு வறுவல் பண்ணலாம். இப்போ நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்றேங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை மொறுமொறுன்னு வர அளவுக்கு வந்துடட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி முடிஞ்சதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா சுருங்கி வரட்டும். நம்ம காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு இந்த வெங்காயம் தாங்க டேஸ்ட்டே. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் காலிஃப்ளவர் மிளகு வறுவலுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரே கிடைக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது காஷ்மீரி மிளகாய் பவுடர். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி பவுடர் சேர்த்தா கொஞ்சம் கலர் வருங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் உள்ள புழுக்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். கிருமி எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சுங்க. இதை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போது காலிஃப்ளவரை இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மிளகு பொடி சேர்த்தாதாங்க இந்த காலிஃப்ளவருக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுகள் நீங்கள் வெங்காயம் மற்ற பொருட்களையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சின்ன பூவாக இருந்தால் வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுவே காலிஃப்ளவர் ரொம்ப பெரிய பூவாக இருந்துச்சுன்னா வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த கிரேவி நம்ம காலிஃப்ளவரோட சேராமல் தனித்தனியாக நிற்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு மூடி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அந்த கொதிக்கிறம்போது அடுப்பில் தண்ணி இருக்கும்போதே நம்ம காலிஃப்ளவரை ஒரு 50% வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் போட பிடிக்கலைன்னா ஒரு 50% நீங்கள் அந்த அடுப்பில் கொதிக்கும் போதே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம இந்த கிரேவியில் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி தெளித்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர்லேயே நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் சாதம், ரசத்துக்கு, இந்த மாதிரி தயிர் சாதம்லாம் வச்சு இதை சைடிஷ்ஷாக சாப்பிடையில ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும்
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.